மேஷம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும், தொழில் வளர்ச்சி அடையும், வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். ஸோ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் பண்ணுகின்ற மேஷராசிக்காரர்கள்லாம் பிரபலத்தன்மை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மன நிம்மதி இருக்கும். ஸோ ஒரு growth இருக்கும். சொத்து சார்ந்த ப்ராப்ளங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குரு பலமாக இருக்கிறதுனால ராசிக்கு பார்வையும் கிடைக்கிறதுனால குழந்தை இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை ஏற்படும், காதல் ஏற்படும், இழந்த பதவி, ஏதாவது ஒரு பதவியில் இருந்துட்டு அந்த பதவி கீழே போனவங்களாம் கூட திரும்ப மீண்டும் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். பார்ட்னர் மூலமாக மேஷராசிக்காரங்களுடைய பார்ட்னர்லாம் வருமானம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தோம்னா தகப்பனாருக்கு வைத்திய செலவுகள் வரும். ராசிக்கு 9ஆம் அதிபதி கொஞ்சம் பலகீனம் அடைஞ்சு மாறுறதுனால கொஞ்சம் தகப்பனாருக்கு தொந்தரவுகள் வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு பாதகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால முதுகுவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ எலக்ட்ரிக் பொருட்களை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துவது அவசியம். ஸோ தேவையில்லாத குடிப்பழக்கங்கள் ஏதாவது கற்றுக்கிட்ட மேஷராசிக்காரங்களுக்கு அதாவது பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பேரண்ட்ஸோ அல்லது பார்ட்னரோ இவங்களை கொஞ்சம் இந்த வருஷம் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எக்ஸசைஸுக்கு அதிகமாக பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பணம் நிறைய வருமானம் வரும். ஸோ வருமானம் நன்றாக இருக்கும். ஸோ அந்த வருமானத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கணும், இல்லைனா சொந்தக்காரங்க கடன் எடுத்து தொந்தரவு பண்ணுவாங்க. நிலம் வாங்கும் போதும் விற்கும் போதும் அந்த டாக்குமெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் டேக்ஸ் விஷயங்களில் ஆடிட்டர்கிட்ட கலந்துக்கிட்டு கரெக்டாக பண்ணுறது நல்லது. பழைய வண்டிகளை விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை வரும். ரிஷபம் பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இப்போ 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். அதே போல் 10ஆம் ஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இதன் காரணமாக எதிலும் ஒரு வெற்றி கிடைக்கும். ரிஷபத்திற்கு 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸு, மற்றபடி மற்றதெல்லாம் ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஸோ எதிலும் வெற்றி, அதன் மூலமாக பொருளாதார உயர்வு உண்டு. சொத்துக்கள் இல்லாதவர்கள்லாம் இந்த ஆண்டு சொத்துக்கள் 2026 ரிஷபராசிக்காரங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஃபேவராக சாதகமாக முடியும். இந்த வருஷம் தங்கம் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றா கூட வாங்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு. ஸோ பயன்படுத்தாத பொருட்களை அதிகம் வாங்குவீங்க, அதை மட்டும் தவிர்ப்பது நல்லது. ஸோ ஏதாவது சொந்தமாக இடம் இருந்துச்சுன்னா லோன் போட்டு கூட இந்த டைமில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்பட்டு குடும்பத்தை சீரழிக்கும். ஸோ தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் குறைச்சிக்கணும். வேலை மாற்றம் உறுதி. கம்ஃபர்ட்டான வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பட் அதில் நிறையா விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உடல்நலத்தில் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக கால்வலியெல்லாம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்காரங்க இது வரைக்கும் கண்ணாடியே போடாதவங்களாம் கூட கண்ணாடி போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, குறைஞ்சது ஒரு 5 கிலோ வரைக்கும். ஸோ தலைவலி, ஒற்றை தலைவலி, தலை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஸோ வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் ரொம்ப அவசியம். வேலைக்காரர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்களோட ரகசியத்தை ஷேர் பண்ணக்கூடாது, இல்லைனா அந்த ரகசியத்தை ஷேர் பண்ணி அதன் மூலமாக மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு கிரகம் இருப்பதனால அப்பாவின் உடல்நலத்தில் கொஞ்சம் இவங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வெளிநாடு தொடர்பு மூலமாக நிறைய ஆதாயங்கள் ஏற்படும். ஸோ ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானம் நன்றாக இருக்கும். இதன் மூலமாக இருக்கின்ற கடன்கள் எல்லாம் குறையும். ஸோ நல்ல இடமாற்றம் ஏற்படும், எதிர்பார்த்த இடத்துக்கு கிடைக்குங்க. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உடன் பிறந்த சகோதரர்கள், குறிப்பாக இளைய சகோதரர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விற்காத இடங்கள் விற்பனையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதர உறவுகளில் சின்ன விரிசல் ஏற்படும். அதே போல் ராசியிலேயே மே மாதம் வரைக்கும் குரு இருக்கார், பிறகு மாறுகிறார். இது வந்து நல்ல பொறுப்பு கிடைக்கும். ஸோ விருப்பம் அனைத்தும் ஃபேமிலியில் நிறைவேறும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஸோ குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ குழந்தைகளால் இவர்களுக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு. கடகராசி பொறுத்த வரைக்கும் மே மாதத்திற்கு வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். மே மாதத்திற்கு கடகத்துக்கு குரு பகவான் வராரு. ஸோ மே எண்டில். ஸோ அதன் பிறகு கொஞ்சம் ஒரு மாறு இருக்கும். ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் நீர் ராசியில் இருக்கிறதுனால ஸோ வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கள கூட அங்கேயே வெளிநாட்டிலே ஒரு தொழில் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இந்த ஆண்டு அமையும். தகப்பனாருக்கு மருத்துவ செலவு வரும். 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கடகத்திற்கு 2ல் இருக்கிறதுனால தனி கொடுத்தனம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாகப்பிரிவினை பிரச்சனை எல்லாம் சரியாகும். ஸோ சொத்துக்கள் ரொம்ப வருஷமாக பாகப்பிரிவினை பண்ணாமல் இருந்தால் இந்த வருஷம் 2026 கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாகப்பிரிவினை அடையும். ஸோ மே மாதத்திற்கு பிறகு குரு உங்கள் ராசிக்கு வராரு. ஸோ அதிகமான பொறுப்பு, கமிட்மெண்ட்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை அவரே பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. குழந்தையே ரொம்ப வருஷமாக இல்லாத கடகராசிக்காரர்கள்லாம் கூட IVF, IUI முறையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
குடும்பத்தோட சுற்றுலா சென்று வாருங்கள். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால மனசில் வந்து ஒரு டிப்ரெஷன்லேயே வச்சுருக்கோம். ஸோ நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். நெகட்டிவ்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறதுனால மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஏற்படும். ஸோ இது போன்ற தொந்தரவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் இந்த 2026 ஒரு சோதனை பரீட்சையான ஒரு காலமாக இருக்கும். பரீட்சையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தாங்கன்னா அடுத்து 2027 நல்லாயிருக்கும். ஸோ 2026 நல்லா இல்லைன்றதை அப்படி பாலிஷாக சொல்கிறேன். ஸோ இது வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசியிலேயே கேது பகவானும் இருக்காங்க. 12ஆம் இடத்துல விரைய குரு வராங்க. இப்போ வேறு அஷ்டம சனி போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திலேருந்து வெளியில் போகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். காதல் செய்பவர்களுக்கு லவ் பிரேக்கப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க ராகு சிறு விபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாகன விபத்தெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்மெட் போட்டு போகணும், சீட் பெல்ட் போட்டு போகணும். கணவன் மனைவிடையே நிறைய சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலமாக சின்ன சின்ன சண்டைகள் 2 பேருக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பேசிக்காமல் இருக்கிற மாதிரி நிலைமை ஏற்படும். தொழிலில் போட்டி பொறாமை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக எதிரிகள் நிறைய உற்பத்தி ஆகிடுவாங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது சிம்மராசிக்கு ஆகச்சிறந்த ஒரு அருமையான விஷயம். ஸோ பெண் பிள்ளை பெற்றவர்களுக்கு அவங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா அது குலதெய்வங்களுக்கு போய்ட்டு வரும்போது இதனுடைய தாக்கங்கள் கம்மியாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வீட்டில் சுப செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. ஸோ காதல் இவ்வளோ நாள் ஏற்றுக்காத சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதிகமாக பயணங்கள், வெளியூர் பயணங்கள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். புதிய நண்பர்கள் மூலமாக தனவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது. ஒரு லக்னத்திற்கு 7 சனி திக்பலம். அதுபோல் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வரும் பொழுதும் ஒரு பாசிட்டிவான பலன்கள் உண்டு. ஸோ நெகட்டிவான பலன்கள்னு பார்க்கும் பொழுது வேலை ஆட்கள் நம்மகிட்ட வந்து கன்னிராசி தொழில் பண்ணுறவங்க கிட்ட அவங்க வேலையாட்கள் ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்பிக்கை துரோகம் ஏற்படும். பண மோசடி ஏற்படும். கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருக்கணும். பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை அப்படின்னா பழைய வாகனங்கள் வந்து உங்களுக்கு இன்ஜின் ரிப்பேரு, இது மாதிரி சைலன்சர், இது போன்ற பெரும் செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரேக் பிளேட்டு, கட்ச் பிளேட்டு இதெல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு ஆல்டர்னேஷன் பண்ணுவீங்க, ஒரு வீடு மாறுவீங்க. இல்லை சொந்த வீடாக இருக்குன்னா வீடை ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட தூரம் பயணங்கள் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சமடையும் பொழுது நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கும். இப்போ வேலைக்காக சிங்கப்பூர் போகிறது வேறு, தொழிலுக்காக தரிசனத்துக்காக காட்மாண்டு காசு போயிட்டு இருந்தீங்கன்னா உடல்நலம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது அது வந்து கசப்பு தன்மை வந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பாசிட்டிவ்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்துல அதே சனி பகவான் வந்து ஒரு வைராக்கியத்தை கொடுத்து அதன் மூலமாக வெற்றியை கொடுப்பார். நண்பர்கள்ட்ட ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா திரும்ப வரும். நண்பர்கள் மூலமாக ஆதரவுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஆண்டு முழுக்க பிஸியாகவே இருப்பீங்க. ராசிக்கு 11 ஒரு உச்ச கிரகம், ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலம் அடைகிறது ராசிப்படி. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க. சுபவிரயங்கள் அதிகமாக ஏற்படும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெசிடென்சி சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துலாம் வந்து உங்களுக்கு பாகப்பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவும் உண்டு. துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இந்த வருஷம் ஒரு டாப் 3 ரேங்கில் துலாம் ராசியும் உண்டு. நல்லாயிருக்கு. எல்லா கோச்சாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த போட்டித் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி, நீட் எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாமு, பிஎஸ்என்எல் இது போன்ற யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகள்லாம் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள், துலா லக்கணக்காரர்கள்லாம் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்புகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். வெளியூர் வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் உண்டு. சென்னையில் வேலை செய்கிறவங்களுக்கு டெல்லியில் வேலை கிடைக்கும். சென்னையில் இருக்கவங்களுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்கும். நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். ஸோ திருமணம் உறுதியாகும். ஸோ துளாராசிக்காரங்க 90 கிட்ஸ் இல்லை 80 கிட்ஸே இருந்தாலும் இந்த வருஷம் கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் லவ் ஒத்துக்காமல் இருந்தால் கூட இந்த காலத்தில் லவ் ஒத்துக்கிட்டு லவ் மேரேஜ் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது. அதனால் இது வரைக்கும் என்னெல்லாம் கடன் இருந்ததோ அந்த கடன் அடைச்சிருவீங்க. இந்த வருஷம் நீங்கள் புதுசாக கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா எல்லா கடனும் காலி. ஸோ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு 100% குழந்தை பாக்கியம் உண்டு. ஐவிஎஃப், ஐசி போன்ற முறைகளில் கூட வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து ஒரு சர்பகிரகம் இருக்கிறதுனால கோர்ட் வழக்குகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில்லாத துளாராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பெர்மனண்டான வேலை கிடைக்கும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் சிக்கல் வரும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு வரப்போகிறார். மே மாதத்திற்கு பிறகு 10இல் குரு வரும் பொழுது பதவியில் கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும். வேலையில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். கிராம்ப் பெயின், அந்த சுளுக்கு பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால
வயிறு சம்மந்தப்பட்ட கட் ஹெல்த்து, யூரினரி இன்ஃபெக்ஷனு, வயிறில் டிசென்ட்ரி ப்ராப்ளம், அடிக்கடி கேஸ்ட்ரிக் பிரச்சனைலாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 11ஆம் இடத்தில் வந்து கேது இருக்கிறதுனால ஒரு செப்டம்பர் வரைக்கும் மூத்த சகோதரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் மேடம், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குரு வரார். ஸோ மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சடான பலன்கள் வரும். பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா பூர்வீக சொத்துல ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகிடும். விரும்பிய ஒன்று கிடைக்கும். இந்த வருஷம் ஏதாவது ஒரு வேலை மாறலான்னு இருக்காங்க அல்லது ஏதோ ஒரு தாட்டில் இருக்காங்கன்னா அதெல்லாம் நடக்கும். ஸோ ஒரு பிராண்ட் ஆகுவாங்க, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் எதுவும் ஃபெயிலியர் ஆகிட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக 2வது மேரேஜுக்கு வெயிட் பண்ணிருந்தாங்களா அவங்களுக்குலாம் 2வது மேரேஜ் உடனே நடக்கும். ஸோ வீடு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை மூலமாக ஆதரவுகள் கிடைக்கும். படிப்பில் கவனம் வந்து அதிகரிக்கும். ஸோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. விருச்சிக ராசி குழந்தைகளுக்கு 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க குழந்தைக்கு மருத்துவ செலவு பண்ணுவாங்க, பேரண்ட்ஸுக்கு செலவு பண்ணுவாங்க, பார்ட்னருக்கு செலவு பண்ணுவாங்க, செலவாக வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு. ஸோ வண்டி அடிக்கடி பழுது ஏற்படும், இன்ஜின் செலவு ஏற்படும். ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க லேப்டாப் ரிப்பேர் ஆகும். எது வந்து அவங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்கின்ற ஒரு உபகரணமோ அது ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டால் ரெகக்னைசேஷன் இந்த வருஷம் கிடைக்காது. என்னப்பா நீ செஞ்ச அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையாக. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும். ஸோ அதிகமான ஞாபக மறதி உங்களுக்கு வரும். ஸோ வந்து ஒரு பொருளை எங்கேயா வச்சுட்டு அந்த பொருளை மறந்துடுவாங்க, கீ வச்சுட்டு வந்துடுவாங்க, வண்டியவே வாசலில் வச்சுட்டு மறந்துடுவாங்க. ஐயோ வண்டி காலில் போய் பார்ப்பாங்க, நல்ல நேரம் அதுமா தொலையாமல் இருக்கும். ஸோ இது போன்ற தொந்தரவுகள் வரும். பயணத்தின் போது உடைமைகளை தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் யாராவது உதவி கேட்பாங்க, இவங்களால் செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அதன் மூலமாக வருத்தம் ஏற்படும். ஸோ இது போன்ற ப்ராப்ளங்கள்லாம் விருச்சிக ராசி வருது. ஸோ கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா விருச்சிக ராசி ஓரளவு ஓகே. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிக்சடான பலன்கள் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் மே மாதம் வரை குரு பகவானும், பிறகு 8க்கு போகிறார். ஸோ 9ஆம் இடத்துல கேது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிக்சடான பலன்கள் வரும். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், ஹெல்மெட் போட்டுன்னு போகணும். அதே போல் வீட்டில் ஏதாவது உடைமைகள், பொருள், துணிமணிகள், நகையெல்லாம் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இவங்களே பயணத்தில் போகிறப்ப பஸ்ஸில் எங்கேயா விட்டு வந்துடுவாங்க, ட்ரெயினில் போகிறப்ப விட்டுருவாங்க. இதெல்லாம் இருக்குது. சொத்து விற்பனையாகும், அது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப வருஷமாக விற்க முடியாத சொத்தெல்லாம் விற்பனையாகும். ஆசைப்பட்டு வாங்கிய சொத்து கூட விற்றுட்டு இன்னொரு இடத்துல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ சொத்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாடு வேலை வாய்ப்பு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ஆனால் அது வந்து எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ மூலிமா போகணும். இந்த பணம் கொடுத்து போகிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் பணம் கொடுத்து வேலை வாங்கி தரேன்னு அரசியல்வாதிங்க சொல்கிறாங்கலாம். பணம் கொடுத்தீங்கன்னா பணம் திரும்ப வராது, வேலையும் கிடைக்காது, ஏமாற்றப்படுவீர்கள். ஸோ அமௌண்ட்டு கொடுத்து ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் கௌரவம், அந்தஸ்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யார்ட்டையா கடன் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லும் போது பையில் பணம் இருக்கும், நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு செலவு வந்துடும், செலவு பண்ணுறீங்க. அவங்க வந்து கேட்கும்போது இருக்காது, அப்பா நீ தானப்பா சொன்ன அப்படின்ற மாதிரி வரும். ஸோ கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் இந்த ஒரு வருஷம். பாசிட்டிவ்னு பார்க்கும்போது நிலம் எதாவது இருந்ததுன்னா அதில் கடன் வாங்கி வீடு கட்டலாம், அல்லது கடன் வாங்கி நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக நிலம் வாங்கணும். ஸோ வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் இருக்காது, ஆனால் வந்து டெக்னிக்கலாக நிறைய ஸ்கில்லாம் கற்றுக்குவீங்க. ஸோ பிரபலத்தன்மை அடைவீங்க. ஃபீல்டில் வேலைக்கு போகிறவங்க பிரபலத்தன்மை வரும். ஸோ உங்களோட எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் பார்வை விளாட்றதுனால எதிரிகள் கண்ட்ரோல் ஆவாங்க. உஷாராக இருந்தால் சூப்பராக இருக்கும். மகராசி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு வந்த பிறகு ரொம்ப நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 3ஆம் இடத்தில் சனி பகவான், ராசி அதிபதியை 3ஆம் இடத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. அதே போல் லக்கணத்திற்கு ராசிக்கு 8ல் கேது இருக்காங்க. ஸோ மே மாதத்திற்கு பிறகு மகர ராசிக்கார கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடும். மறுமண தரத்திற்கும் ஏதாவது கல்யாணம் ஆகிட்டே ஏற்கனவே ப்ராப்ளமில் இருந்தால் கூட அவங்களுக்கும் ரீமேரேஜ் ஆகிடும், மறுமணம் நடக்கும். புதிய ஃபீல்டில் ஏதாவது ஒரு சாதிப்பாங்க. இருக்கின்ற துறையிலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச துறை ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இந்த வருஷம் அது வந்து டேக் ஆஃப் ஆகிடும். ஸோ வெளிநாடு வேலை செல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிஆர் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப்லாம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாக நல்ல வேலை கிடைக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவிக்குள்ளே மீண்டும் ஒன்று சேர்ந்து அதிகமான மகிழ்ச்சி கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தினக்கூலி செல்பவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். டெஃபினெட்லி ஒரு 2026 ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும். ஸோ விரையம் மட்டும்தான் அதிகமான செலவுகள் வரும். யாராவது 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாமல் போவோம். திட்டத்தை வெளியில் சொல்லக்கூடாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திட்டத்தை பிளானை வெளியில் சொன்னீங்கன்னா அது நடக்காமல் போயிடும்.
கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்தவர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் கேட்டு நடக்கிற மாதிரி நிலையெல்லாம் வரும். பெரிய பெரிய அறிவாளிகள் கூட 8ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிவிடுவாங்க. அந்த சின்ன தப்பை கண்டுபிடிச்ச சாதாரண ஆளுங்களாம் என்னங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு பெரிய அறிவாளியாக காட்டிக்குவாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பொருள் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் நெருக்கடி ஏற்படும். அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலையில் அதிகமான ப்ரெஷர் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம வேலை என்ன அதை மட்டும் பார்த்துக்கணும். அக்கம் பக்கத்தை விசாரிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ த மகர ராசி ஒண்டர்ஃபுல் இயர் 2026. கும்பராசி பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். பட் ஆனால் ராசியிலேயே ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும் பொழுது வேலை மாற்றம் நிச்சயமாக உறுதி. 30% இன்க்ரிமெண்ட்டில் இப்போ வாங்கிட்டு இருக்க சம்பளத்தோட 30% ஹைக்கில் போவாங்க. ஏதாவது வழக்குகள், வம்பு வழக்குகள், கோர்ட் பிரச்சனைகளாக இருந்தால் சால்வ் ஆகும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். டிசிக்னேஷனும் ஒரு நல்ல டிசிக்னேஷன் கிடைக்கும். ஒரு சொசைட்டியில் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். பரவாயில்ல ஒரு நல்லா பண்ணுறார் அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கும். வேலையில் நிரந்தரத்தன்மை ஏற்படும். உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். வீட்டுக்கு இப்போ கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க, வீட்டுக்கு டியூஷன் எடுக்கலாம். வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு உபரி வருமானம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த 2026 கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு போவாங்க. அதிகமான உடல் உழைப்பு தேவைப்படும். ஸோ வெயிட்டே கொஞ்சம் குறைவாங்க. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ராசியிலே ராகு இருக்கிறதுனால ஸ்கேமில் மாட்டுவாங்க. யாராவது ஒருத்தவங்க நம்ம எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணலாம், அதில் பண்ணலாம், அவங்களுக்கு இதை நடந்துச்சு, இது நடந்துச்சு, பிட்காயின் வாங்குங்க, அது வாங்க, இது வாங்கன்னு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பண மோசடி ஏற்படும். பார்ட்னர்ஸ்லேயே ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க அங்கே பாருங்கள் பக்கத்து வீட்டு அதில் பணம் போட்டாங்க, அன்னை தெரசால பணம் போட்டாங்க, பணம் வச்சுப்பாங்க, இவங்களும் போடுவாங்க, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நினைத்தது நடக்கவில்லையேன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிஸப்பாயின்மெண்ட்லாம் ஏற்படும். சுகம், நிம்மதி, தூக்கம்லாம் குறைவாக இருக்கும். ஸோ மனதளவில் வீக் ஆடுவாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். பட் இதெல்லாம் மீறி பேர் பண்ணிக்கிட்டே தாண்டிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கடன் யாருக்கும் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா அதை திருப்பி அடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உஷாராக இருங்க. மீனராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். ஸோ ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், 5ஆம் இடத்திற்கு மே மாதத்தில் குரு பகவான் வருகிறார். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், பிஆர் வாய்ப்பு கிடைக்கும், புதிய தொழில், கலை, ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள், இப்போ ஒரு கேமராமேன் எடிட்டிங்கும் சேர்த்து கற்றுக்கிறது, எடிட்டர் கேமரா ஹேண்டிலிங் கற்றுக்கிறது, அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு புதிய தொழில், ஒரு கலை கற்றுக்கொள்ள முடியும். வழக்குகள் வெற்றி கிடைக்கும். எந்த பிரச்சனை என்றாலும் யாராவது உதவி செய்வதற்கு மே மாதத்திற்கு பிறகு ஆள் இருப்பாங்க. 5ஆம் ராசி அதிபதியே 5ஆம் இடத்தில் உச்சமடைந்து ராசியை பார்ப்பதால் நல்ல அமைப்பு உண்டு. வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் உண்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஏற்படும். 5ஆம் இடத்திற்கு ராசி அதிபதியே உச்சம் பெறுகிறார். ஸோ IVF, ICSI போன்ற முறைகளில் குழந்தை பாக்கியம் உண்டு. கடன் அடைக்கக்கூடிய ஒரு காலம். பார்ட்னருக்கு வருமானம் ஏற்படும். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்ட்னருக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். சோசியல் மீடியா மூலமாக பிரபலமாகுவாங்க. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து முயற்சியும் தள்ளி போடுவாங்க. ராசியிலேயே சனி இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவாங்க. ஒரு தனிமை எண்ணம் வரும். அதே போல் அம்மாவிற்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். 4ஆம் இடத்துல மே வரைக்கும் குரு இருக்கிறதுனால. ஸோ படிப்பில் கவனம் குறையும். ராசியில் சனி பகவான் இருந்தாலே 2 பேஜஸ் படிப்பாங்க, 4 ரீல்ஸ் பார்க்கலான்னு ஃபோனை ஓப்பன் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் ஆகிடும். திரும்ப 2 பேப்பர் படிப்பாங்க. இப்படியே அவங்களுடைய படிப்பு தடைப்படும். ராசியில் சனி பகவான் இருந்து 12ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்துலையோ ஒரு பகை கிரகம், ஒரு பாவ கிரகம் இருந்தால் போதை பழக்கம் ஏற்படும். ஸோ அது நவீன காலத்தில் போதை பழக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பல வருட உழைப்பு வீண் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 10 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன மிஸ்டேக்கில் அவங்க இவ்வளோ நாள் வேலை செஞ்சது அந்த தப்பு பெருசாக பண்ணி அவங்க வெளியேறதுக்கான அமைப்பு ஏற்படும். ஸோ ஒரு பல வருட உழைப்பு வீணாக போகும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும்.